முக்கிய செய்தி வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று சர்வதேச மல்யுத்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. பாரிஸில் நடைபெறக்கூடிய அந்த ஒலிம்பிக் போட்டிகள் விறுவிறுப்படைந்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் 100 கிராம் உடல் எடை அதிகமாக கொண்ட காரணத்தினால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த தகுதி நீக்கம் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என மல்யுத்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக இந்தியா மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் சர்வதேச மல்யுத்த சங்கம் திட்டவட்டமாக இந்த தகுதி நீக்கத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. இவருடைய இந்த தகுதி நீக்கத்தால் இந்தியாவிற்கு ஒரு தங்கமானது பறிபோயிருக்கிறது, தங்க பதக்கமானது பறிபோயிருக்கிறது. இதனால் இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வினேஷ் போகத்தின் இந்த தகுதி நீக்கத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் வினோஷ் போகத்தை போன்ற சாம்பியன் இல்லை என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். அனைத்து கட்சி தலைவர்களும் ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் 100 கிராம் உடல் எடை அதிகமாக கொண்டதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று சர்வதேச மல்யுத்த சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக இந்தியா மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் தற்பொழுது அதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று சர்வதேச மல்யுத்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. பாரிஸில் நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் 100 கிராம் உடல் எடை அதிகமாக கொண்ட காரணத்தினால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இவருடைய இந்த தகுதி நீக்கத்தால் தங்க பதக்கமானது பறிபோயிருக்கிறது. இவர் 100 கிராம் உடல் எடை அதிகமாக கொண்ட காரணத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த தகுதி நீக்கத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று சர்வதேச மல்யுத்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.